யோனாவின் அயர்ந்த நித்திரை. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்துவிட்டார்கள். யோனோவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கிப் போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். யோனா நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அவரோடு கூடவே போகிறது. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிடுகிறார். கர்த்தர் அனுப்புகிற காற்று யோனாவை பின்தொடர்கிறது. பெருங்காற்று கடலிலே பெரிய கொந்தளிப்பை உண்டாக்குகிறது. கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு இந்த பெருங்காற்றால் உண்டாயிற்று. அலைகள் உயரமாய் எழும்புகிறது. பெருங்காற்றின் வேகம் அதிகரிக்கிறது. கொந்தளிக்கும் அலைகள் கப்பலின் மீது வேகமாய் மோதுகிறது. பலத்த காற்று தானாக உண்டாகவில்லை. கர்த்தரே சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிடுகிறார். இந்த பெருங்காற்று யோனாவை பிடிப்பதற்காக அனுப்பப்படுகிறது. யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி ஓடிப்போகிறார். அவரை மறுபடியும் தம்முடைய சமூகத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். யோனா தம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். யோனாவை தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி போகும்போது கர்த்தர் நம்மை தம்முடைய சமூகத்திற்கு மறுபடியுமாய் அழைத்து வருவது அவருடைய சுத்த கிருபை. அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவராக இருப்பதினால் நாம் கர்த்தரை விட்டு விலகி காணாமல் போன ஆடுகளைப் போல அலைந்து திரிந்தாலும் கர்த்தர் நம்மை தேடி கண்டுபிடித்து தமிழத்தில் மறுபடியுமாக சேர்த்துக் கொள்வார். தமிழத்தில் நம்மை சேர்ப்பதற்கு கர்த்தர் யோனாவுக்கு பெருங்காற்றை வரவிட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் பெருங்காற்றையோ சூறாவளி காற்றையோ அல்லது சுழல் காற்றையோ வரவிடலாம். நம்முடைய வாழ்க்கையில் பெருங்காற்றை போல பிரச்சனைகள் வரும்போது நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு மறுபடியுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு விரோதமான பாவம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நமக்கு விரோதமாக பெருங்காற்றை வரவிடுவதற்கு இதுவே நோக்கம். பாவிகளை அழிப்பதில் கர்த்தருக்கு பிரியமில்லை. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருக்கு பிரியமானது. கப்பற்காரர் பலத்த காற்றை கண்டு பயப்படுகிறார்கள். ஆனால் யோனாவோ அதை பற்றி கவலையற்றவராய் இருக்கிறார். யோனா கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொள்கிறார். அங்கே அயர்ந்த நித்திரை பண்ணுகிறார். கப்பற்காரர் பயப்படும் போது யோனாவுக்கு நித்திரை வருகிறது. கப்பற்காரர்கள் அவர்களுடைய அனுபவத்தில் இதுபோன்ற பெருங்காற்றை ஏற்கனவே பார்த்திருப்பார்கள். மற்ற காற்றுக்களை விட இப்போது அடிக்கிற காற்று மிகவும் பயங்கரமான பெருங்காற்றாய் இருக்கிறது. இது சூறாவளி காற்றாகவும் புயல் காற்றாகவும் இருக்கிறது. பலத்த காற்று கப்பலின் மேல் மோதும் போது தங்களுக்கு ஆபத்து வந்திருப்பதை கப்பற்காரர்கள் உணர்கிறார்கள். காற்றை பார்த்து பயப்படுகிறார்கள். கப்பற்காரர் பயத்தினால் அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். அவர்கள் பாரத்தை லேசாக்கும்படி சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விடுகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய பயம் நீங்கவில்லை. கப்பற்காரரில் வயதானவரும் பயப்படுகிறான், வாலிபனும் பயப்படுகிறான், பலசாலியும் பயப்படுகிறான், பராக்கிரமசாலியும் பயப்படுகிறான். பெருங்காற்று திடீரென்று வந்திருக்கிறது. இது சாதாரண புயல் காற்றை விட பெரிய புயல் காற்றாய் இருக்கிறது. மற்ற காற்றுகளின் வேகத்தை விட இந்த காற்றின் வேகம் அதிகமாய் இருக்கிறது. இது வலுவாகவும் இருக்கிறது. கப்பற்காரர் ஆபத்தை உணர்கிறார்கள். தங்களுடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ புயல் காற்றுக்கு தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். மனுஷரில் அநேகர் இந்த கப்பற்காரரை போலவே இருக்கிறார்கள். தங்களுக்கு ஆபத்து வரும்போதுதான் ஜெபம் பண்ணுகிறார்கள். தங்களுக்கு பயம் வரும்போதுதான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். அதுவரையிலும் அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கவும் மாட்டார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லவும் மாட்டார்கள். நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
கடல் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும். கடலிலே புயல் காற்று வீசும். அப்போது அதுவரையிலும் ஜெபம் பண்ணாதவர்கள் கூட ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். கப்பற்காரர் ஒவ்வொருவரும் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். தங்களுடைய தெய்வம் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். புயல் காற்றிலிருந்து தப்பிப்பதற்கு தாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் கப்பற்காரர் செய்து பார்த்துவிட்டார்கள். பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். ஆனாலும் புயல் காற்றில் சிக்கி கப்பல் தத்தளிக்கிறது. பவுல் கடற்பிரயாணம் மேற்கொண்ட போது பலத்த புயல் காற்று வீசிற்று. அப்போது மாலுமிகள் கப்பலில் இருந்த தளவாடங்களை கடலில் தூக்கி எறிந்து கப்பலின் பாரத்தை லகுவாக்கினார்கள். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாள் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். அப்போஸ்தலர் 27, 18, 19, 38. கப்பற்காரர் கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்திலே எரிந்து கொண்டிருக்கும் போது யோனா அங்கே இல்லை. யோனா அவர்களுக்கு உதவி செய்ய வரவில்லை. கப்பலுக்கு சேதம் வந்தால் கப்பற்காரருக்கும் சேதம் வரும். அவர்களுக்கு சேதம் வந்தால் யோனாவுக்கும் சேதம் வரும். அழிவு எல்லோருக்கும் வரும் என்பதனால் எல்லோருமே கப்பற்காரரோடு சேர்ந்து கப்பலில் இருந்து சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். யோனாவோ வென்றால் பலத்த காற்றை பற்றி கவலை அற்றவராக இருக்கிறார். கப்பலுக்கு சேதம் வருமே என்னும் பயம் அவரிடத்தில் இல்லை. அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது யோனா தன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணவில்லை. அவர் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்க போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணுகிறார். பெரும் காற்றின் சத்தம் அவரை எழுப்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போகும் குற்ற உணர்வு அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தவில்லை. யோனா எதை பற்றியும் கவலைப்படாமல் அயர்ந்த நித்திரை பண்ணுகிறார். கப்பற்காரரின் செயல்கள். கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். அவர்கள் யோனாவை கேள்வி கேட்டார்கள், சீட்டு போட்டார்கள். அவர்கள் யோனாவிடம் மறுபடியும் கேள்வி கேட்டார்கள். அவர்கள் மிகவும் பயந்து யோனாவிடம் மறுபடியும் கேள்வி கேட்டார்கள். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள். கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள்.